ஆபத்து நாட்கள் நேரிடுகிறதான போது நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் எங்கு ஓடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம்? அநேக நேரங்களிலே நம்முடைய சுயமான இடங்களுக்கும் சுயமான சிந்தனைகளுக்கும் நேராக நாம் ஓடி நம்மை மறைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆபத்து காலத்திலே யார் நம்மோடு கூட இருக்கிறது என்கிறதை பற்றி கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பாக ராஜா நமக்கு செவி கொடுப்பார் என்கிறதான தலைப்பிலே சங்கீதம் 20 நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 20 வசனம் 1 முதல் கடைசி வசனம் வரையிலும் நாம் படிக்கலாம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இந்த சங்கீதத்தை பார்க்கிறதான போது சங்கீதக்காரனாகிய தாவீதால் இந்த சங்கீதம் எழுதியிருக்க கூடும். சங்கீதக்காரன் அவர் ராஜாவாக காணப்பட்டதான போது அண்டை நாடுகளோடு அவர்கள் யுத்தத்திற்கு செல்லும் போது ஜனங்கள் எல்லாருமாக ஒன்றாக கூடியிருந்து இந்த யுத்தத்திற்கு செல்லுகிறவர்களுடையதான பாதுகாப்பிற்காகவும் தேவன் இவர்களோடு இருக்கும் வண்ணமாகவும் தேவன் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வண்ணமாகவும் இவர்களுக்காக ஜெபிக்கின்றதான ஒரு ஜெபமாகிய சங்கீதமாக நாம் இந்த சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த ஜெபத்தை அவர்கள் தனிப்பட்டதான ஜெபத்திற்கு பயன்படுத்துகிறது இல்லை. அவர்கள் குழுக்களாக ஒன்றாக சேர்ந்து இந்த விதமான யுத்தத்திற்கு கடந்து செல்லுகிறதான போது இவர்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறதான ஜெபமாக நாம் இதை பார்க்க முடியும். இந்த ஜெபத்திலே பார்க்கும்போது இந்த ஜனங்கள் ஜெபிக்கிறது, ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக, எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பீராக, இந்த யுத்தத்திற்கு செல்லுகிறதான உம்முடைய ராஜாவுக்கும் பிள்ளைகளுக்கும் நீர் பாதுகாப்பை கொடுப்பீராக, அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக, அவர்களுக்கு ஒத்தாசை அளிப்பீராக, அவர்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுப்பீராக என்கிறதான பலவிதமான ஜெபங்களை இவர்கள் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வெகு விரைவாக இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக நாம் பார்க்க போகிறோம். வசனம் 1 5 வரையிலும் ஒரு பகுதி, வசனம் 6 2வது பகுதி, வசனம் 7 9 வரையிலும் 3வது பகுதியாக நாம் இன்றைக்கு பார்த்து முடிக்க போகிறோம். வசனம் 1 5 வரையிலும் பார்க்கிறதான போது இந்த ஜனங்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஒன்றாக கூடியிருந்து யுத்தத்திற்கு செல்லுகிறதான இவர்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அந்த ஜெபம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக, கர்த்தர் உம்மை ஆதரிப்பாராக, உம்மை பாதுகாத்துக் கொள்வாராக, கர்த்தர் உமக்கு ஒத்தாசை அனுப்புவாராக, உங்களுடைய தகன பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் அவர் ஏற்றுக்கொள்வாராக, உங்களுடைய மன விருப்பத்தை அவர் உங்களுக்கு தந்தருள்வாராக என்கிறதான காரியங்களுக்காக இவர்கள் ஜெபிக்கிறார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துகளும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் வருகிறது. அது தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. நாம் எவ்வளவுதான் நம்மை பாதுகாப்பாக நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சித்தாலும் பல நேரங்களிலும் விதவிதமான சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துகள் மோசங்கள் கடந்து வருகிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அப்படி மகத்தான கிருபையாக இருக்கிறது. அப்படி ஆபத்து சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இன்னைக்கு நீங்களும் நானும் யாரிடத்தில் ஓடுகிறவர்களாக இருக்கிறோம்? அநேக ஜனங்கள் அவர்கள் மனிதர்களிடத்திலே தேவனை விட்டு ஓடுவார்கள், தேவனிடம் ஓடாமல். அநேக ஜனங்கள் பணத்திற்கு நேராக ஓடுகிறவர்களாக இருப்பார்கள். அநேக ஜனங்கள் தங்களுடைய திட்டத்திற்காக ஓடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆபத்து காலங்களிலே நாம் தேவனிடத்திலே கடன் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் வசனம் சொல்லுகிறது? 1, தேவன் ஆபத்து காலத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறவராக காணப்படுகிறார். அந்த 5 வசனங்களை பார்க்கிறதான போது ஒரு 5 காரியங்களை பார்க்க முடியும்.
நாம் எதற்காக தேவனிடத்தில் ஓட வேண்டும்? முதலாவது சொல்லுகிறது, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் கூக்குரல் இடுகிறதான போது, நாம் அவரிடத்தில் மன்றாடுகிறதான போது அவர் செவியை அடைத்து விட்டு கடந்து செல்கிறவர் அல்ல. மாறாக நாம் பேசுகிறதை, விண்ணப்பிக்கிறதை அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கின்றதான தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக அதே வசனத்திலே பார்க்க முடியும், அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார், அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்புகிறதான போது, எதிரிகள் நம்மை சூழ பாளையம் இறங்குகிறதான போது, அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவர் ஆதரித்து பாதுகாக்கிறதான தேவனாக காணப்படுகிறார். அதோடு கூட முடித்து விடவில்லை. அடுத்த வசனத்தில் பார்க்க முடியும், அவர் ஒத்தாசை அனுப்புகிறவராக பார்க்க முடியும். நமக்கு உதவி செய்கிறதான தேவன். ஒருவேளை பலனற்று போய் இருக்கிறீர்களா? ஒருவேளை எனக்கு என்று சொல்லி உதவி செய்கிறதற்கு யாருமே இல்லை என்று இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறதற்கு இந்த தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் இன்னொரு சங்கீதத்திலே சொல்லுகிறார், சங்கீதம் 121, எனக்கு ஒத்தாசை வருகிறதான பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு நாம் நம்முடைய கண்களையும் இருதயத்தையும் நமக்கு ஒத்தாசை வருகிறதான அந்த பர்வதத்திற்கு நேராக ஏறெடுக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகிறதான சின்ன சின்ன தற்காலிகமான ஒத்தாசைக்கு நேராக நம்முடைய கண்களையும் இருதயத்தையும் சாய்க்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, நாம் செலுத்துகிறதான சர்வாங்க தகன பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதாவது இன்றைய காலத்தின் வழக்கிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆராதனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். நாம் ஆராதிக்கிறதான ஆராதனைகள் அவருடைய சமூகத்தை எட்டுகிறதான போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றதான தேவனாக இருக்கிறார். அவர் புறமே தள்ளுகிறவர் அல்ல, அவர் நம்முடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர். அது மாத்திரமல்ல, கடைசி பகுதி சொல்லுகிறது பாருங்கள், நம்முடைய மன விருப்பத்தை அவர் தந்தருளுகிறவர். உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகிறதான மன விருப்பம் இருக்கிறதா? அல்லது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான மன விருப்பம் இருக்கிறதா? வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்கிறதான மன விருப்பம் இருக்கிறதா? அந்த மன விருப்பங்களை இந்த தேவன் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராகவும் நிறைவேற்றுகிறவராகவும் காணப்படுகிறார். சில நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எதிர்மறையான பேச்சுக்கள் நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறதாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மன விருப்பம் அது எதிராக இல்லாதபடிக்கு தேவன் விரும்புகிறதாகவும் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் இருக்கிறதான போது அவர் தந்தருளுகிறதான தேவனாக காணப்படுகிறார். இந்த ராஜாவுடையதான மன விருப்பம் என்னவாக இருக்கிறது? இப்போது அவர்கள் அந்த யுத்தத்திலே வெற்றியை கண்டடைய வேண்டும். இப்போது இவர்கள் வெற்றியை கண்டடைந்ததற்கு அப்புறமாக இந்த ஜனங்கள் எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார்கள், எப்படி மறு உத்தரம் கொடுக்கிறார்கள் என்று பாருங்கள். வசனம் 5, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து உமக்கு தேவன் கொடுக்கிறதான அந்த வெற்றியை, அந்த ஜெயத்தை கண்டு நாங்கள் அதை மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், உமது வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதாவது பழைய காலகட்டத்திலே ஒரு ராஜா அவருடைய சேனை யுத்தத்திற்கு கடந்து சென்று வெற்றியோடு கூட எதிரிகளை முறியடித்து அவர்களை கைப்பற்றி கொண்டு வருகிறதான போது தங்களுடைய சொந்த தேசத்து ஜனங்கள் தேவனை பாடி கொண்டாடி மகிமைப்படுத்துகிறதான ஒரு அனுபவம் இருந்தது. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது. அதைதான் இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், தேவன் உம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் உமக்கு வெற்றியை கொடுப்பார், அந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறவர்களாக இருப்போம், நாங்கள் மகிழ்கிறவர்களாக இருப்போம். எப்படி கொண்டாடுகிறோம்? உம்முடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுகிறவர்களாக இருப்போம். ராஜா வெற்றி பெற்றார் என்று ராஜாவின் நாமத்திலே அல்ல, தேவ நாமத்திலே, சர்வலோகத்தை உருவாக்கினதான பரிசுத்த தேவனுடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுகிறவர்களாக இருப்போம். ஒரு படை அவர்கள் வெற்றி பெற்று கொடிகளை அசைத்து கொண்டு வருகிறதான போது அண்டை தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் தெரிய வரும், இந்த ராஜாவும் அவருடைய சேனைகளும் வெற்றி பெற்றிருக்கிறது என்று. அதைதான் இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி பாடி மகிழ்ந்திருப்போம், அதோடு கூட விட்டு விடாமல் அவருடைய நாமத்திலே நாங்கள் கொடியேற்றுகிறவர்களாகவும் காணப்படுவோம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறதான வெற்றிகளுக்கும் ஜெயங்களுக்கும் அநேக விதமான பெருமையான நிகழ்வுகளுக்கும் நாம் நமக்கு நாமே அந்த கிரெடிட்டை கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் நாம் வெற்றி பெறுகிறதான போது தேவன் கொடுக்கிறார் என்கிறதை நாம் உணர்ந்து அறிந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு இயேசுவோடு கூட நடக்கும் வண்ணமாக கடலிலே நடக்கிறதற்கு அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் திடீரென்று அவருடைய அவிசுவாசம் வருகிறது, மூழ்க ஆரம்பிக்கிறார்.
மூழ்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை நோக்கி கூக்குரல், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடும்போது தேவன் அவருக்கு செவி கொடுத்து இயேசு அவரை காப்பாற்றினதாக நாம் பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நாம் போராட்டங்களை சந்திக்கும் போது, ஆபத்து சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நிச்சயமாகவே நாம் இந்த தேவனை நோக்கி அழ முடியும். ஏன்? அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதான தேவனாக இருக்கிறார். இரண்டாவது பகுதியிலே வசனம் 6 பார்க்கும்போது தாவீதினுடையதான நம்பிக்கை தேவன் மீது இருக்கிறது என்கிறதை நாம் இதில் பார்க்க முடியும். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வனத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பாராக. தாவீதுடைய நம்பிக்கை பாருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தேவன் ரட்சிக்கிறார். தமது வலது கரத்தினால் அவர் ரட்சிக்கிறார். அவனுடைய ஜெபத்தை அவர் கேட்பார் என்று இதில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். யார் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன்? தாவீது தேவனால் ராஜாவாக அமரும்படியாக சிறு வயதிலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு மனிதனாக காணப்படுகிறார். அநேக வேத வல்லுநர்கள் இந்த வசனத்தை தீர்க்க தரிசன வசனமாக இயேசுவோடு கூட ஒப்பிடுகிறதை பார்க்க முடியும். இயேசு உண்மையாகவே அபிஷேகிக்கப்பட்டதான மேசியாவாக காணப்படுகிறார். தாவீது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வந்ததான ஒரு ராஜாவாக தேவன் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் இயேசு முழு உலகத்தையுமே ரட்சித்து மீட்க வந்ததான அபிஷேகிக்கப்பட்டதான மேசியாவாக, கிறிஸ்துவாக இயேசு காணப்படுகிறதை பார்க்க முடியும். எனவேதான் தாவீதினுடையதான நம்பிக்கை தேவன் மீது இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டதான என்னையும் என்னுடைய ஜனங்களையும் அவர் நிச்சயமாகவே ரட்சிக்கிறார். அவரது வலது கரம் எங்களை ரட்சிக்கும், அவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். அநேக சூழ்நிலைகளிலே அவருடைய அபிஷேகத்தை நாம் புறம்பே தள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவருடைய அபிஷேகத்தை நாடி தேடி அதற்காக நாம் ஓடுகிறது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தாவீது இந்த வசனத்திலே தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் மீது நம்பிக்கை அதிகரிக்கிறதாக காணப்பட வேண்டும். மூன்றாவது பகுதி சொல்லுது பாருங்கள், வசனம் 7-9 வரையிலும் ஜனங்கள் அவர்களுடையதான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அறிக்கையிடுகிறதை பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார்கள்? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவை ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அவர்கள் சொல்லுகிறார்கள், யுத்தத்திற்கு செல்லுகிறதான சில ஜனங்கள், ராஜாக்கள், அவர்கள் தங்களுடைய ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். எங்களிடத்துல இந்த அளவுக்கு ரதங்கள் இருக்கிறது, இந்த அளவிற்கு குதிரைகள் இருக்கிறது, அதாவது எங்களுக்கு அந்த அளவிற்கு வலிமை இருக்கிறது, அந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறதற்கான நம்பிக்கை காணப்படுகிறது என்று அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் அவைகள் மீது எங்களுடைய நம்பிக்கையை வைக்கவில்லை, ஆனால் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை யார் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை மேன்மை எதன் மீது இருக்கிறது? அநேக நேரங்களிலே பணத்தின் மீது காணப்படுகிறது, படிப்பின் மீது காணப்படுகிறது, நம்முடையதான செல்வாக்குகளின் மீது காணப்படுகிறது, நம்முடையதான திறமைகள் மீது காணப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நாம் தேவனுடைய நாமத்தின் மீது நாம் நம்முடைய நம்பிக்கையை மேன்மை வைக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஏன்? இந்த குதிரைகளையும் ரதங்களையும் மேன்மை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், ஆனால் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். ஏன்? நாங்கள் வைத்ததான நம்பிக்கை மேன்மை இந்த தேவனிடம் மாத்திரமே காணப்படுகிறது. எனவே கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் எங்களுக்கு செவி கொடுப்பீராக. பிரியமான தேவ ஜனங்களே, நாம் கூப்பிடும் போது இந்த ராஜா நமக்கு செவி கொடுக்கிற ராஜாவாக காணப்படுகிறார். இந்த ராஜா அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை, இந்த ராஜா அவருடைய பிள்ளைகளை விட்டு விடுகிறது இல்லை. எனவே இந்த நாளிலே நாம் ஏறெடுக்கிறதான எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் இந்த ராஜா செவி கொடுப்பார் என்கிறதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்னவென்று சொன்னால், ஆபத்து வரும்போது பதறாத படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உதவியை நாம் சார்ந்து வாழ வேண்டியது அவசியம். நம்முடைய விருப்பங்களை தேவனுடைய சித்தத்தோடு அவரிடத்திலே ஒத்திசை செய்ய வேண்டியது அவசியம்.
தேவன் அளிக்கும் ஜெயங்களை கொண்டாட வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள ரதங்களையும் குதிரைகளையும் அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து வெளியே வந்து தேவனுடைய நாமத்தை மாத்திரமே நம்ப வேண்டியது அவசியம். ஏற்கனவே ஜெயத்தை பெற்றிருக்கும் இந்த ராஜாவை முழுமையாக நம்ப வேண்டியது அவசியம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த விதமான உதவி பாராட்டுவாராக. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் எதிர்பாராத விதமாக இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனை நோக்கி நாம் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஆனால் நாம் செய்ய வேண்டியது இந்த தேவன் மீது சார்ந்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவரையே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து அவர் காத்துக் கொள்வாராக. ஆண்டவர் தாம் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.